தேவன் எதிர்பார்க்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு செய்து வைத்திருக்கிற ஆவியின் கனிகளிலே எத்தனை கனிகள் நம்மிலே நிறைந்திருக்கிறது, பூத்து குலுங்கி காய்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அவைகளை பார்க்கிற போது எப்படி இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, தேவன் வாஞ்சிக்கிற, தேவன் எதிர்பார்க்கிற கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எழும்பியாக வேண்டும். தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? இந்த விழுந்து போன நிலைமையிலிருந்து எழுந்தாக வேண்டும். பக்தி இல்லை, தேவ பயம் இல்லை, தேவனை ஆராதிக்கிறதிலே பதிபக்தி இருக்கிற அளவுக்கு தேவன் பேரிலே பக்தி இல்லை. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம் சொல்லுகிறார், நான் தேடி வருகிறேன், வாஞ்சித்து வருகிறேன், கனியுள்ளவன் ஒருவனும் இல்லை, பக்தி உள்ளவன் இல்லை, உண்மை உள்ளவன் இல்லை, சகோதர சிநேகிதம் உள்ளவன் இல்லை. பாருங்க, இவைகளிலே நாம் விழுந்திருக்கிறோம். நாம் என்ன யோசிக்கிறோம் சொன்னா, விழுந்து போன நிலைமை என்பது ஒரு பாவத்திலே விழுந்திருக்கிற நிலைமை என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தெய்வீக குணாதிசயங்களிலே விழுந்து போயிருக்கிறோம். அது சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை தேடுகிறார், பக்தி உள்ளவன் இல்லை. உண்மை உள்ளவனை தேடுகிறார், உண்மை உள்ளவன் இல்லை. சகோதர சிநேகம் உள்ளவனை தேடுகிறார், அங்கே என்ன இல்லையா? அதுவும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழும்பியாக வேண்டும். மாற்றங்களை எதிர்பார்க்கிற தேவன், கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருகிற போது உன் வாழ்விலே மாற்றங்களை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகள் சொன்னா, தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருந்தாக வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கான அந்த வாழ்வியல் முறைகள், கிறிஸ்துவ அறம், இவைகளை தாண்டி நீங்கள் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அனுபவங்களிலே இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் இல்லாத ஒரு வாழ்க்கை. மனுஷரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்களாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவர் பார்க்கிற போது எப்படி இல்லையா? உண்மை உள்ளவன் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதிலே குறைவுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னா என்ன இல்லையா? பக்தி இல்லை, உண்மை இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் தான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் தான். எப்படி இருக்கிறானா? அதிபதி என்ன செய்கிறான்? வேலை நடக்கணுமா, ஏதாவது கொடு. வேலை ஆகணுமா, ஏதாகிலும் கொடு. அது அடுத்து இருக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? அடுத்து அவன் கேட்கிறான், ஏதாகிலும் என்ன செய்ய. நீ கவனிக்காம ஒண்ணு நடக்காது, கவனிக்காம ஒண்ணு நடக்காது. கிறிஸ்துவர்களா இருப்பதினாலே நாம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, இவைகளுக்கு கூடாகவே வாழ முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லஞ்ச லாவண்யங்கள் புரட்டுகிற ஒரு வாழ்க்கை. நியாயத்தை புரட்டுகிறான், நீதியை புரட்டுகிறான், உண்மையை புரட்டுகிறான். ஏன் சொன்னா, கைக்கூலி வாங்குகிறான். கைக்கூலி வாங்கி கொண்டு என்ன செய்கிறானா? நீதியை புரட்டுகிறான், உண்மையை புரட்டுகிறான். கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காதபடிக்கு என்ன செய்கிறாரா? ஏதாகிலும் ஒன்றை வாங்கி கொண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனிடத்திலே பரிதானம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் அவர்கிட்ட எடுபடாது. 1000 காரியங்கள் லஞ்ச லாவண்யத்திலே நீ கொண்டு சம்பாதித்து கொண்டு போடுகிறவைகளை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, இதெல்லாம் நீ விழுந்து போய் இருக்கிறாய், நீ எழும்பியாக வேண்டும். தேவ பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா எல்லா இடங்களும் என்ன போர்டு வச்சிருப்பான்? லஞ்சம் வாங்குகிறதும் கொடுக்கிறதும் குற்றம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவைகளை நாம் பூரணப்படுத்தி ஆக வேண்டும். எழும்பணும். இவைகளிலிருந்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேசம் எழும்பணும்னா தேவ பிள்ளைகள் எழும்பி ஆகணும். தேவ பிள்ளைகள் பிரகாசித்தாக வேண்டும்.